சப்போர்ட் இன்ஜினியர்னா கஸ்டமர் கால்ஸ் அட்டென்ட் பண்றது தான் ஒர்க்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ரியாலிட்டியில ஒரு சப்போர்ட் இன்ஜினியர் டெய்லி 5 to 6 டிஃப்ரெண்ட் டீம்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்போ யார் யார் கூட பேசுவோம், எதுக்காக பேசுவோம், இன்னைக்கு அதை டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில சப்போர்ட் இன்ஜினியரா ஜாயின் பண்ணிட்டீங்க. மார்னிங் ஆஃபீஸ்க்கு வந்து லேப்டாப் ஓபன் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டிக்கெட் ஓபன் பண்றப்போ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துல டெவலப்பர்ஸ் கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் சேல்ஸ் டீம் கிட்ட கஸ்டமர் சூஸ் பண்ண பிளானோட கிளாரிபிகேஷன் கேக்குறீங்க. ஆஃப்டர்நூன் QA டீம் கிட்ட இஷ்யூ ரிசால்வ் ஆன் கன்ஃபார்ம் பண்றீங்க. ஈவினிங் டீம் லீட்க்கு அப்டேட் பண்றீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, மார்னிங்ல கஸ்டமர் கால் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் எத்தனை பேர் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க? அதனாலதான் சப்போர்ட் ரோல்னா கம்யூனிகேஷன் ஹெவி ரோல்னு சொல்லுவாங்க. சப்போர்ட் இன்ஜினியர்னா கஸ்டமர் கிட்ட மட்டும் பேசுற ரோல் இல்ல, கம்பெனியோட ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரிட்ஜ் மாதிரி ஒர்க் பண்ற ரோல். ஸோ சப்போர்ட் இன்ஜினியர் டெய்லி யார் யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஆப்வியஸ் ஸ்டேக் ஹோல்டர், கஸ்டமர். கஸ்டமர் தான் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணுவாங்க. கொஸ்டின்ஸ், கிளாரிபிகேஷன்ஸ் கேட்பாங்க, ஃபீட்பேக் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் அப்ரிசியேஷன் கூட கொடுப்பாங்க. சப்போர்ட் இன்ஜினியரா உங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கஸ்டமரோட ப்ராப்ளம புரிஞ்சுக்கிறது. நோட்டீஸ் பண்ணுங்க, கஸ்டமர் எல்லா சொல்யூஷனும் சொல்ல மாட்டாங்க, ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சார் சாஃப்ட்வேர் ஸ்லோவா இருக்கு, இன்வாய்ஸ் பிரிண்ட் ஆகல. கஸ்டமர் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. டயக்னோஸ் பண்ண வேண்டியது சப்போர்ட் இன்ஜினியர். அதனால இங்க லிசனிங் ஸ்கில் ரொம்ப முக்கியம். கஸ்டமர் பேசுறத இன்டரப்ட் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. கரெக்டான கொஸ்டின்ஸ் கேளுங்க, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்க. பிகாஸ் ராங் அண்டர்ஸ்டாண்டிங்னா ராங் சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர், உங்க ஓன் சப்போர்ட் டீம். சப்போர்ட் இன்ஜினியர்னா இண்டிவிஜுவலா ஒர்க் பண்றது கிடையாது, டீமா ஒர்க் பண்ணணும். சப்போஸ் நீங்க லீவ்ல இருக்கீங்க, கஸ்டமர் ஃபாலோ அப்க்கு கால் பண்றாங்க, இன்னொரு சப்போர்ட் இன்ஜினியர் டிக்கெட்டை கண்டினியூ பண்ணுவாங்க. அது எப்படி பாசிபிள்னா டாக்குமெண்டேஷன், இன்டர்னல் நோட்ஸ், ப்ராப்பர் அப்டேட்ஸ். சப்போர்ட்ல டீம் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலேஜ் ஷேர் பண்ணணும், டவுட்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. குட் சப்போர்ட் டீமுக்குள்ள காம்படிஷன் இருக்காது, கொலாபரேஷன் தான் இருக்கும். டீம் மெம்பர்ஸ்க்கு அடுத்து சப்போர்ட் லீட். டெய்லி எல்லா டிக்கெட்ஸும் லீட் பார்க்க மாட்டாங்க, சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆங்கிரி கஸ்டமர், விஐபி கஸ்டமர், ரிப்பீட்டட் எஸ்கலேஷன், கிரிட்டிக்கல் ப்ரொடக்ஷன் இஷ்யூ. இந்த சுச்சுவேஷன்ல டீம் லீட் இன்வால்வ் ஆவாங்க. லீட் கிட்ட ஹெல்ப் கேட்கறது வீக்னஸ் இல்ல, கரெக்ட் டைம்ல இன்வால்வ் பண்றது தான் ப்ரொஃபஷனலிசம். லீடோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை கைட் பண்றது, கஸ்டமருக்கு பெஸ்ட் சொல்யூஷன் ரீச் ஆகுற மாதிரி ப்ராசஸ் மேனேஜ் பண்றது. இப்போ டெவலப்பர்ஸ் பத்தி பார்க்கலாம். சப்போர்ட் இன்ஜினியர்ஸும் டெவலப்பர்ஸும் டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டெவலப்பர் கிட்ட எல்லா டிக்கெட்ஸும் அனுப்பக்கூடாது. டெவலப்பர் ரோல் என்ன? சாஃப்ட்வேர் பில்ட் பண்றது, சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ் பண்றது, சாஃப்ட்வேர் பக்ஸ் ஃபிக்ஸ் பண்றது. சப்போஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ரியல் சாஃப்ட்வேர் டிஃபெக்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அப்போ ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனோட டெவலப்பர் கிட்ட எஸ்கலேட் பண்ணுங்க. டெவலப்பருக்கு நாட் ஒர்க்கிங் ஒரு லைன்ல அனுப்புனா அவங்களால என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்? இன்ஸ்டெட் இஷ்யூ ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ், ஸ்கிரீன்ஷாட்ஸ், லாக்ஸ், எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், ஆக்சுவல் ரிசல்ட், ப்ராடக்டோட வெர்ஷன் என்ன, கஸ்டமரோட என்விரான்மெண்ட் என்ன, இது எல்லாமே ஷேர் பண்ணினா டெவலப்பருக்கு ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ண ஈஸி. ரிமெம்பர், சப்போர்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் காம்படிட்டர்ஸ் இல்லை, பார்ட்னர்ஸ். ரெண்டு டீமும் சேம் கோல்க்கு ஒர்க் பண்றாங்க. ஹாப்பி கஸ்டமர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த லிஸ்ட்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்க, அவங்க தான் QA டீம். QAனா குவாலிட்டி அஷூரன்ஸ். இவங்க சாஃப்ட்வேர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டெஸ்டிங் பண்ணுவாங்க. சப்போஸ் கஸ்டமர் ஒரு ரிம்பேக் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா சப்போர்ட் இன்ஜினியர் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. டெவலப்பர் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் QA டீம் வெரிஃபை பண்ணுவாங்க, ஆக்சுவலி பக் சால்வ் ஆச்சா, நியூ ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகலையான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் இன்ஜினியருக்கு QA டீமோட கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் கஸ்டமர் கிட்ட அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் ப்ராப்பரா இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டீம். கஸ்டமர் டெய்லி சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க, அதனால கஸ்டமர் ஃபீட்பேக் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட வரும்? சப்போர்ட் டீம். கஸ்டமர் சொல்லுவாங்க, சார் இந்த ஸ்கிரீன் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்தா நல்லா இருக்கும், சர்ச் ஆப்ஷன் இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும், எக்ஸ்போர்ட் ஃபீச்சர் ஆட் பண்ணுங்க. சப்போர்ட் இன்ஜினியர் இந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. ரெலவென்ட் சஜஷன்ஸை ப்ராடக்ட் டீம் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நோட்டீஸ் பண்ணுங்க, சப்போர்ட் இன்ஜினியர் பக் ரிப்போர்ட்ஸ் மட்டும் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க,
ஃபியூச்சர் ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கும் சேர்த்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ரொம்ப சக்சஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்ல பெஸ்ட் ஃபீச்சர் ஐடியாஸ் கஸ்டமர் கிட்ட இருந்து தான் வரும். கஸ்டமரோட வாய்ஸ் ப்ராடக்ட் டீம் கிட்ட ரீச் பண்ண சப்போர்ட் டீம் ஒரு பிரிட்ஜா ஒர்க் பண்ணும். சேல்ஸ் டீம் இது ஃப்ரெஷர்ஸ் மோஸ்ட்லி ஓவர்லுக் பண்ற ஸ்டேக் ஹோல்டர். கஸ்டமர் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணும்போது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ப்ரைசிங் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் டைம் சொல்லியிருப்பாங்க. சப்போர்ட் இன்ஜினியருக்கு சில நேரம் கிளாரிஃபிகேஷன் வேணும். கஸ்டமர் சேல்ஸ் பர்சன் என்கிட்ட சொல்லும் போது இந்த ஃபீச்சர் இருக்குன்னு சொன்னாங்களேன்னு சொல்லலாம். சப்போர்ட் இன்ஜினியர் இம்மீடியட்டா இருக்குன்னு ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் சேல்ஸ் டீம் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லைன்னா மிஸ்கம்யூனிகேஷன் வரும், கஸ்டமரோட ட்ரஸ்ட் அஃபெக்ட் ஆகும். இப்போ ஃப்ரெஷர்ஸ் ரொம்ப காமனா பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? கஸ்டமர் கிட்ட கான்ஃபிடென்ட்டா சார் நெக்ஸ்ட் வீக் ஃபீச்சர் ரிலீஸ் ஆயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா ப்ராடக்ட் டீம் ஆர் டெவலப்பர் டீம் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் ரிலீஸ் டிலே ஆச்சுன்னா கஸ்டமர் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க, ட்ரஸ்ட் லூஸ் ஆயிடும். ரிமெம்பர், நெவர் ப்ராமிஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் another டீம். நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பண்ண முடியலைன்னா சார் நான் ப்ராடக்ட் டீம் கிட்ட செக் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன் அப்படின்னு ஹானஸ்டா சொல்லுங்க. கஸ்டமர் சர்டனிட்டியை விட ஹானஸ்டியை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. வை கம்யூனிகேஷன் மேட்டர்ஸ் மோர் தேன் யூ திங்க். சாஃப்ட்வேர் சப்போர்ட் இன்ஜினியரோட சக்சஸ் டெக்னிக்கல் நாலேஜ்ல மட்டும் இல்லை, கம்யூனிகேஷன்ல தான் அதிகமா இருக்கு. இன்ஃபர்மேஷன் ரைட் பர்சன் கிட்ட கரெக்ட் டைம்ல ஷேர் பண்ணா கஸ்டமர் இஷ்யூ சீக்கிரமா சால்வ் ஆயிடும். ராங் கம்யூனிகேஷன்னா பெஸ்ட் டெக்னிக்கல் இன்ஜினியரா இருந்தாலும் கஸ்டமர் அன்ஹாப்பி ஆகலாம். சப்போர்ட் இன்ஜினியர்னா இன்ஃபர்மேஷன் மேனேஜர். கரெக்ட் இன்ஃபர்மேஷன் ரைட் ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட ரீச் பண்றது தான் உங்க பிக்கஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. லெட்ஸ் see a quick recap. சப்போர்ட் இன்ஜினியர் கஸ்டமர் கிட்ட மட்டும் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. டெய்லி சப்போர்ட் டீம், லீட், டெவலப்பர்ஸ், QA, ப்ராடக்ட் டீம், சேல்ஸ் டீமோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. கஸ்டமர் ஃபீட்பேக் ப்ராடக்ட் டீமுக்கு ரொம்ப வேல்யூபிளான இன்புட். இதை சப்போர்ட் டீம் தான் ப்ராடக்ட் டீமுக்கு பாஸ் பண்ணுவாங்க. டெவலப்பர் கிட்ட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். சேல்ஸ் ப்ராமிஸ் வெரிஃபை பண்ணாம கஸ்டமர் கிட்ட கமிட் பண்ணக்கூடாது. ரிமெம்பர் திஸ் ஒன் லைன்: a great support engineer doesn't work alone. They connect the right people at the right time to solve the customer's problem. அதுதான் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் சப்போர்ட். இதோட மாடியூல் 2 கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாடியூல்ல நீங்க கத்துக்கிட்டது L1, L2, L3 சப்போர்ட் ஸ்ட்ரக்சர், டிக்கெட் எஸ்கலேஷன் ப்ராசஸ், சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் வெர்சஸ் சப்போர்ட் லீட், டெய்லி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் சப்போர்ட். இந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட சப்போர்ட் டீம்ல எப்படி ஒர்க் பண்றதுன்னு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இந்த மாடியூல் 2 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாடியூல்ல உங்களுக்கு பிடிச்ச டாபிக் எது? L1, L2, L3, எஸ்கலேஷனா, லீடர்ஷிப்பா, இல்ல ஸ்டேக் ஹோல்டர்ஸா? சாஃப்ட்வேர் சப்போர்ட் கரியர்ல கான்ஃபிடென்ட்டா ஒர்க் பண்ண இப்படி ப்ராக்டிக்கல் கான்செப்ட்ஸ் கத்துக்க ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.